சின்ன கிராமத்துல சோம்பேறி மருமகள் இருந்தா. அவ எப்பவுமே எந்த வேலை சொன்னாலுமே கேட்க மாட்டா. சோம்பேறியா தூங்கிட்டு மட்டுமே இருப்பா. அம்மா, நான் வேலை கிளம்புறேன், நீ பாத்துக்க என்ன. அவளை எழுப்பிட்டு கூட உன் கூட கூட்டிட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல உனக்கு. அவளை எழுப்பி கூட்டிட்டு போ. அடடே, உன் பொண்டாட்டி என் கூட வந்துட்டு தான் மறுவேலை பாப்பா. ஏன்டா, அவ எப்பவும் தூங்குன மேனிமா தான் இருக்கிறா. இன்னைக்காச்சும் அவளை எழுப்பி விட்டு என் கூட வர சொல்லு. பொம்பளை பிள்ளை எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்க முடியும்? நாளைக்கு குழந்தை குட்டினாச்சுன்னா அந்த குழந்தைய வச்சுட்டு இப்படிதான் தூங்குவாளா? அப்ப அந்த குழந்தைய கதி என்ன ஆகுறது? முதல்ல அவளை எழுப்பி நீயே கூப்பிடு. ஏம்மா, உனக்கே தெரியாதா? நான் கூப்பிட்டா மட்டும் இவன் எந்திரிச்சிருவாளா என்ன? சரி, கூப்பிட்டு பாக்குறேன். ரேணுகா, ரேணுகா, கொஞ்சம் எந்திரிமா. ரேணுகா. என்னங்க மணி இப்பதானே 7:30 ஆயிருக்கு. அதுக்குள்ளே என்னை எழுப்பாட்டி தான் என்ன? நான் எப்போ 10 மணி போல தானே எந்திரிப்பேன். எதுக்குங்க இப்பவே எழுப்புறீங்க? என்னம்மா இது பழக்கம்? ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி இவ்வளோ நேரம் தூங்கலாமா? காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கலைனாலும் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு எங்க அம்மா கொஞ்சமாச்சும் உதவியா இருக்கலாம்ல. எப்பவுமே எங்க அம்மா தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு எங்க அம்மா கூட சேர்ந்து நீயும் மீன் விற்கிறதுக்கு போறியா? ஏண்டி, எத்தனை நாளைக்கு உன்னை நான் மீன் வைக்கவான்னு எத்தனை தாடி கூப்பிடுறது? ஒன்னத்துக்கு வர மாட்டேங்கிற. நான் மீன் நண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் வந்து பார்த்துருக்கிறியாடி? ஒரு ஆளா வியாபாரம் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் இப்போ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்னத்தை தான் பண்ணுறது? இப்போ கிளம்பி என் கூட வரியா என்னப்ப? அத்தை, விடுங்க அத்தை. இப்போ நான் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். நீங்கள் முன்னாடி கடைக்கு போங்க. நான் டானு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல இருப்பேன். அடடா, நீயும் 5 நிமிஷத்தில் வந்து சேர்ந்தாலும் மழை அடிச்சு ஊத்திரும் பார்த்துக்க. நீ அதெல்லாம் முடியாது. இப்போவே என் கூட குளிச்சுட்டு கிளம்பி வா. நான் 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஆனாலும் இதே இடத்துல நிற்கிறேன். சீக்கிரம் நீ கிளம்பி என் கூடவே வா. அம்மா, அவதான் வரேன்னு சொல்லிட்டால. இதுக்கு மேல இதுக்குமா கம்பல் பண்ணிட்டு இருக்கிற? நீ போ. அவ 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துருன்னு சொல்றாள். அப்புறம் என்ன? இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, போமா. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா உனக்கு தூக்கம் வராது. சீக்கிரம் அவளை வந்து சேர சொல்லு மார்க்கெட் கிட்ட. நாங்கள் உட்காந்துருக்கிறேன்டா, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரியா? ரேணுகா, உன் பேச்சை நம்பிதான் அம்மா போ சொன்னேன். நீ தயவு செஞ்சு எந்த கலப்பும் பார்க்காம 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு அங்க போயிருக்கணும். நானும் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னம்மா? என்னங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, சொன்னதை செய்வேன். நீங்கள் கிளம்புங்க. நான் இப்போ கிளம்புறேன் எந்திரிச்சு. அவளோட கணவனும் அவ சொன்ன பார்த்தே நம்பி அங்கேருந்து கிளம்பினாரு. ஆஹா, இன்னைக்கு அத்தை இந்த குழம்பு வைப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கல. என்ன ருசியா இருக்கு. அவ்வளோ ருசியா இருக்குப்பா. இவ்வளோ நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு நகர்ந்து போனா என்ன அர்த்தம்? பேசாம நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்பதான் நம்ம சாப்பிட்டதுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வருவோம். இந்த பெட்டை பார்த்தாலே அப்படியே படுத்து தூங்கணும் போலதான் இருக்கு. பேசாம தூங்கிடுவோம். அவளும் அவங்க அத்தை சொன்னதெல்லாம் மறந்துட்டு நல்லா படுத்து தூங்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க அத்தையும் மார்க்கெட்ல போய் நல்ல வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏமா வாமா வாமா, மீன் நண்டு எல்லாம் இருக்குது, வாங்க வாங்க. மீன் 1 கிலோ 150 ரூபாம்மா, வாங்க வாங்க. நண்டு 1 கிலோ 150 ரூபா, எல்லாம் இருக்கு, வாங்கம்மா. குறைச்சி போடணும்னாலும் போட்டுக்கிறேன், வாங்க. இவ எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. இவ்வளவு நேரம் ஆச்சு. ஏதோ 5 நிமிஷத்தில் கிளம்பி வர்றேன்னா 1 மணி நேரம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இன்ன வரைக்கும் இந்த கடைக்கு வந்து சேர காணா. என்னத்தை தான் இவ்வளோ பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. மீனாட்சி அம்மா, எனக்கு 1 கிலோ நண்டு 1 கிலோ மீன் கொண்டாங்க. இந்தா போட்டு தரேம்மா. நல்ல மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிட்டு போ. சரியா? குழம்பு வச்சேன்னு வச்சுக்க 8 ஊருக்கு மணக்கும் பார்த்துக்க. ஐயோ, அத்தைக்கிட்ட 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னேன். மணி என்ன 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது. இதுக்கு மேலே கடைக்கு போய் நம்ம என்ன வியாபாரம் பார்க்க போகிறோம்? பேசாமல் இங்கேயே தூங்குவோம், வேறு வழி இல்லை. ஒரு வழியாக நைட்டும் ஆச்சு. அவங்க அத்தையும் வியாபாரம் எல்லாத்தையும் முடிச்சாங்க. நைட் ஆயிடுச்சு. இவ இன்னும் வந்துக்கிட்டு இருக்கா கடைக்கு. இவளை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வரமாட்டேங்குது. இதில் புருஷனும் அவளுக்கு சப்போர்ட் வேற. அட பாவி, காலையில சாப்பிட்ட தட்டை கூட எடுக்காம போயிருக்கிறாளே. நல்லா வயிற்றுக்கு முட்டு கொட்டிக்கிட்டு போய் தூங்கிட்டு இருந்திருக்கிறா. இவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இந்தாடா, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றேல, அவன் நல்லா தின்னுட்டு மட்டும் வந்து தூங்கிட்டு இருக்கிறா பாரு. காலையிலேருந்து ஒரு வேளை கூட பார்க்கல. 5 நிமிஷத்துல கடைக்கு வரேன்னு சொன்னாடா. இன்ன வரைக்கும் 5 நிமிஷம் அவளுக்கு ஆயிட்டு இருக்கு பாரு. அவளை எழுப்பி என்னன்னு கேளு. ஐயோ, இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியலம்மா. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறா. கடவுளே, ச்சே. ரேணுகா, ரேணுகா, எந்திரி. ஐயோ, எனக்கு மன்னிச்சிருங்க. நான் 5 நிமிஷத்துல வரலான்னு தான் நினைச்சேன். அந்த சாப்பாடை சாப்பிட்ட மயக்கத்துல திரும்பவும் தூக்கம் வந்துருச்சு. திரும்பவும் தூங்கிட்டேனா? வரலான்னு தான் நினைச்சேன். இதுக்கு மேல வந்து என்ன பண்றதுன்னு வராம இருந்துட்டேங்க. ஏமா, 1 மணி நேரம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சா சரி. அப்போவாச்சும் கிளம்பி வர வேண்டியதானம்மா. அப்பவும் இதுக்கு மேலே வரதுன்னு எதுக்கு தூங்குன நீ? உனக்கு தூங்குறதே வேலையா போச்சு. உன் வீட்டில் என்னத்தை தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அத்தை, சத்தியமா நாளைக்கு நான் டான் எந்திரிச்சு வந்துடுவேன் அத்தை.
அவ சொன்ன மாதிரி காலையில டான் எந்திரிக்கணும்னு நினைச்சா. அவங்க அத்தையும் காலையில போய் எழுப்புனாங்க. ஆனா பெட்ல அவ காணோம். ஐயய்ய, என்னது இந்நாள் வரைக்கும் அவ படு தூங்கிட்டு தான் இருப்பா, இன்னைக்கு என்ன ஆளை காணா? எங்கிட்ட எந்திரிச்சு போயிட்டாளா? நம்ம தொல்லை தாங்க முடியாம. ஏன்டா உன் பொண்டாட்டிய பார்த்த? உன் பொண்டாட்டி என்னடா காலில இருந்து காணா? அவளை இந்நேரம் தூங்கிட்டு தானே இருப்பா. பெட்டை விட்டு அவளை எந்திரிக்கவே மாட்டா, இன்னைக்கு என்னடா காணா? அத்தை, நான் இங்க இருக்கேன். பயந்துட்டீங்களா? நான் எங்கேயும் அப்பெல்லாம் போயிட மாட்டேன் அத்தை. நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, காலையில டான் எந்திரிச்சு நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுவேன்னு. அதே மாதிரி கிளம்பிட்டேன்னா இப்ப என்ன சொல்றீங்க அத்தை? சரி வாங்க, நம்ம போய் மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் பண்ணுவோம். ரேணுகா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமா கூட இருக்குது. இன்னைக்குதான் அம்மாட்ட எந்த பேச்சும் வாங்காம நீ எந்திரிச்சிருக்கிற. இப்படியே இருமா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். இதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. சரிவா கிளம்பலாம். அத்தை, நீங்கள் இப்படி உட்காந்து வியாபாரம் பார்த்தா ஆகாது. இப்போ எப்படி நான் கூவி கூவி வைக்கிறேன் பாருங்க. மீனோய் மீனோய், நண்டோய் நண்டோய், எல்லாம் வாங்கம்மா நண்டோய். ஏமா, நீ இப்பெல்லாம் கூவ வேணாம்மா. நம்ம கடைக்கே சும்மாவே நிறைய கூட்டம் வரும், நீ கவலைப்பட வேணாம். ஒரு 2 மணி நேரத்தில் இதெல்லாம் வித்துரும் பார்த்திக்க. இது ரேணுகாவா இல்லை வேற பொண்ணா தெரில, இவ்வளோ மாற்றம் மாறி இருக்கிற. அடியே மீனாட்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சுக்குமல்லிக்காரன் இருக்கான்ல, அவன் இறந்து போயிட்டான். மொழி நேற்று ஏதோ ஆக்சிடென்ட் செத்து போயிட்டானாம்மா. சரி வா, வீட்டுக்கு போய் முதல் பார்த்துட்டு வருவோம். வா வாடி, என்னதான் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரும்ல. இருக்க உன் மருமகளை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு வா போவான். அதுக்கு இல்லடி, இவ இப்போதான் கடைக்கு வந்திருக்கிறா. இவளை எப்படி நான் பார்த்துக்க சொல்லிட்டு வர முடியும்? பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அடி, அவன் என்ன சின்ன பிள்ளையாடி? நல்லா வளர்ந்துதானே இருக்கிற, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன். இவனுக்கு கவலைப்படாமல் வாடி. நம்ம சுக்குமல்லிக்காரன்டி, அவன்கிட்ட அடிக்கடி டீ காப்பியெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்போம். பாவம் இல்லாடி, அவன் செத்து போயிட்டானா நம்ம பார்க்காம இருக்க முடியாதுல்ல. வா, ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கையில் ஏதாவது காசு 500 வச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். என்ன அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரி கண்ணு, உன்னை நம்பிதான் போகிறேன். கொஞ்சம் கடையை நல்லா பார்த்துக்க. என்ன அத்தை, அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்குவேன் அத்தை. நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு வாங்க, போங்க. அந்த பாட்டியும் அங்கிருந்து இறந்தவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. இவளும் கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா கூவி கூவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. வழக்கம் போல தன்னோட வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நல்ல கொரட்டை விட்டு அதே இடத்துல தூங்கிட்டு இருந்தா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு திருடன் வந்தான். அட, இந்த பொண்ணு மீன் நட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா படுத்து தூங்குது. இதுதான் நல்ல சமயம். எல்லாத்தையும் இந்த கூடைக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு போயிட வேண்டியதான். யாருக்கு தெரியாம அழுங்காம குழுங்காம எடுத்துட்டு போயிடுவான். அதுதான் நல்லது. இந்த தூக்குறாளே, எந்த ஒரு காரியா இருப்பான்னு தெரியல. என்ன இருந்தாலும் நமக்கு நல்லது, ஓடிடுவோம். ஐயோ, நான் வரதுக்குள்ள இந்த பொண்ணு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏமா ரேணுகா, ரேணுகா எந்திரிமா. இங்க இருந்த மீன் நண்டெல்லாம் எங்க போச்சு? ஏமா ரேணுகா எந்திரி. ஐயோ அத்தை, என்ன சொல்கிறீங்க? மீன் நண்டெல்லாம் காணாமா? அத்தை, பொய் சொல்லாதீங்க, வியாபாரம் பண்ணிட்டு பொய் சொல்லாதீங்க அத்தை. என்ன கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டே அத்தை, என்ன அறியாமே தூக்கம் வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லுங்க அத்தை, நீங்கள் தானே வச்சுருக்கிறீங்க. அடி பாவி, உன்னை நம்பி விட்டு போனதுக்கு நல்லா பண்ணிட்டடி. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், தூங்காதுன்னு. இப்போ தூங்குனதுனால எல்லா மீனுமே எனக்கு நஷ்டமாக போச்சு. எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ கடவுளே, உன்னை என்னதான் சொல்ல முடியும் தெரில. இதுக்கு மேலே நீ இது கடைக்கு வர வேணாம், ஒன்றும் வர வேணாம். போய் வீட்டில் போய் தூங்குற வேலையை மட்டும் பாரு. இனிமேல் உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன். நீயாச்சும் உன் புருஷனாச்சும் என்னமா பண்ணிக்கங்க, என்ன இனிமேல் தொல்லை பண்ணாதீங்க. அவங்க அத்தைக்கு ரொம்ப கோவமா வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கும் ரொம்ப மனசு சங்கட்டமாச்சு. அவங்க அத்தையும் அவளை எங்கேயும் கூப்பிடுறதில்ல. அவளும் ரொம்ப சந்தோஷமா நல்லா தூங்கவும் ஆரம்பிச்சா. அப்படி ரேணுகா எந்த வேலையும் பார்க்காம தூங்குறதுனால உடலும் கொஞ்சம் கொஞ்சமா பருமனாக ஆரம்பிச்சது. அதனால அவளுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டா வாடா. அவங்க கணவனும் மாமியாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. டாக்டர் ஐயா, என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? ஏமா, ஓ மருமகளுக்கு பிபி சுகர் எல்லாமே கிட்டத்தட்ட பார்டர் லைனு நின்றுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இவ இந்த மாதிரியே வாழ்க்கையை தொடங்குனானா கண்டிப்பா வாழ்க்கையில இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாதாரண மயக்கம் தான். எண்ணெய் பலகாரம் ஏதோ அதிகமா சாப்பிட்டு இருக்கிற, அதனாலதான் மயக்கம் வந்திருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர், எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தேன் டாக்டர்? இதோ பாருமா, நான் எதையும் மறைச்சு பேச விரும்பல. உனக்கு பிபி சுகர் எல்லாமே பார்டர் லைன்ல நின்றுட்டு இருக்கு. இது நான் கொஞ்ச நாள் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா ஏறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. உடம்பு போடவும் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு கொஞ்சமாச்சும் வீட்டுல வேலை செய்ய வேண்டியதானே? வேலை செய்யறாங்களா இல்லையா, இல்ல உட்காந்தே இது தூங்குறீங்களா? நல்லா வேலை செஞ்சவங்க யாருக்கும் இந்த மாதிரிலாம் வராது. நீ நல்லா சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வருது. ஐயோ டாக்டர், நானும் அந்த மாதிரி தான் டாக்டர். எங்கள் அத்தை எவ்வளோ தடவை சொல்லுவாங்க, ஆனால் நான் கேட்காம சோம்பேறித்தனமாக தூங்கிட்டே தான் இருப்பேன். அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கணும் அத்தை. இப்போ பாருங்க அது எதில் கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு. நான் இனிமேல் சரி வர வேலை செய்வேன் அத்தை. என் உடம்பையும் சீக்கிரம் இழைக்க வைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை.
இந்த உலகத்துல சில விஷயம் பட்டாதான் தெரியும். அதே மாதிரிதாம்மா நீயும். சில விஷயம் உனக்கும் பட்டாதான் புரியுது. நானும் இந்த காரணத்துக்காக தான் உன்னை ஏதாவது வேலை பாருன்னே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ பாத்தியா உடம்பு எதில் கொண்டு வந்து விட பார்த்துச்சுன்னு. நல்ல வேலை இது ஆரம்ப காலத்திலே பார்த்தாச்சு. இனிமேலாச்சும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பி. சோம்பேறித்தனத்தை எப்படியாவது ஒழிச்சிருமா. ரேணுகாவும் சோம்பேறித்தனமா இருக்காம நிறைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.